ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2024 ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸோட பேப்பர் காப்பி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக தான் வந்து பேப்பர் காப்பி அப்ளை பண்ண முடியும். பாஸ் பண்ணவங்களும் சரி, ரிசல்ட் வராதவங்களும் சரி, யார் வேணால் பேப்பர் காப்பி வந்து அப்ளை பண்ணலாம். பேப்பர் காப்பி யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்து ரீவேல்யூஷனுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எப்படி வந்து பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ரீவேல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் காப்பி மஸ்ட்டு. பேப்பர் காப்பி யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்க தான் வந்து ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டோட்டோட வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதை கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? தென் கிளிக் டு ப்ரொசீட் கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி, அதுக்கப்புறமா வந்து ஜிடிஇ ரீவேல்யூவேஷன் ஆகஸ்ட் 2024ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 இது வந்து காட்டும், 4 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஃபஸ்ட்டு அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் அப்பியர் ஆகுனீங்களோ அதனுடைய எல்லா டீட்டெயிலுமே வந்து வந்துடும். உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், ரிசல்ட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணுமோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிமார்க்ஸ் டேட்டா நாட் சப்மிட்டட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பேப்பர் காப்பி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? எஃப்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும், ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆல்ரெடி பே பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு இப்போ பே பண்ணலனால 0 காட்டுது. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், அமௌண்ட் வுட் லைக் டு பே நவ் 150 அதுவே காட்டுது. சரிங்களா? நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே அதை வந்து கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நேம், அட்ரஸ்ஸு, பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்குறதா கொடுங்க. தென் என்னென்ன டேட்டாலாம் வந்து கேட்குறாங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போது பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு காட்டும். உங்களுக்கு அடுத்த 2 ஆப்ஷனுமே ஓப்பன் ஆயிரும். ப்ரிவியூ காப்பி, சப்மிட் டேட்டா அண்ட் ஜென்ரேட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ப்ரிவியூ காப்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃப்ட் காப்பி மாதிரி செக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இங்கே ஸ்டேட்டஸில் எதுவுமே காட்டல பாருங்கள். இப்போ ப்ரிவியூ காப்பி டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்ளிகேஷன் நம்பர் எதுவுமே இருக்காது, டேட்டா நாட் சப்மிட்டட்னு இருக்கும். இது வந்து ப்ரிவியூ காப்பி தான். என்ன சொல்லியிருக்காங்க, சப்மிட் டேட்டா கொடுத்து ஜென்ரேட் அப்ளிகேஷன் வந்து பண்ணிடுங்க, மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் டேட்டா அண்ட் ஜென்ரேட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து காட்டும். நீங்கள் வந்து ஓகே ப்ரொசீட் வந்து கொடுங்க. ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது அந்த வார்னிங் மெசேஜ். ஓகே ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் காப்பி வந்து டவுன்லோட் ஆயிரும். ஃபைனல் காப்பியுமே ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 டிஜிட் ஒரு நம்பர் வந்து இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? உங்களுடைய மொத்த டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பேப்பர் காப்பி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆகலாம். சரிங்களா? அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லேயே, சரிங்களா, உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வரப்போ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். 1 மந்த் வந்து ஆகலாம். சரிங்களா? நான் அதிகபட்சமாக சொல்கிறேன், அதை விட முன்னாடியே வந்து வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. லாஸ்ட் டேட்டு 13ஆம் தேதி, நெக்ஸ்ட் வீக் வந்து வெட்னஸ்டே. சரிங்களா? அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பேப்பர் காப்பி வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.